குளுத்தூர் நகராட்சி சார்பில் நடத்தப்படும் வாவுபலி பொருட்காட்சி 101வது பொருட்காட்சிக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம். இன்றைக்கி சாட்டர்டே நாளில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு. பசங்க அண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸோட பசங்களோட கை வண்ணத்தை தான் காட்டியிருந்தாங்க. அவ்வளோ பெயிண்டிங், ட்ராயிங் ஒர்க்குன்னு அவ்வளோ அழகாக யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நாங்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட கலைத்திறமையை அவங்க காட்டியிருந்தாங்க. நாங்கள் வந்து இவங்களுக்கு சலைச்சவர்கள் அல்ல என்று சொல்வது போல் அவங்க வந்து விவசாய பொருட்களில் இன்னொரு சைடு காட்டியிருந்தாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு இதில் பெஸ்ட்டாக எது இருக்கும் அதுக்கு வந்து 20வது நாள் முடிவில் பரிசு கொடுப்பாங்க. அந்த பரிசுலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். பார்க்கவே அண்டா குண்டா சின்ன சின்ன பாத்திரங்கள் இல்லை, நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே நாங்கள் கீழோட்டு வந்து நம்மளோட விளையாட்டு செக்ஷனுக்கு வந்தோமா. இந்த வாட்டி என்னென்னா புதுசாக வந்து ஒரே ஒரு கிரைண்டர் விளையாட்டு மட்டும்தான் வந்திருந்தேன். நான் வந்து ஏறலை, ஆசையாக தான் இருந்துச்சு. சரி நம்ம கம்பெனிக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறலை. கப்பன் சாசரில் மட்டும்தான் நான் ஏறினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாட்டில். ஆனால் ரொம்ப அந்த ராட்டு அந்த மாதிரியெல்லாம் ஏறுறதுக்கு ஆர்வம் இல்லை. அந்த அளவுக்கு தைரியமாக நமக்கு இல்லை. நமக்கு தெரிஞ்சதோ ஒரு 2 விளையாட்டில் மட்டும் ஏறிட்டேன். அப்புறம் ஒரு லக்கி கேம் இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் போட்டு எதுவும் கிடைக்கல, ஆனால் ஜித்து போட்டு ஒரு வந்து ஃபிஷ் பாட் கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டு பொருட்கள் அப்புறம் ஸ்டால் மாதிரி நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. வெளியில் எல்லாமே நிறைய இருந்துச்சு. நான் போக கூட்டமும் க்ரௌடாக அதிகமாகவே இருந்துச்சு, மக்களும் அதிகமாகவே இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் விளையாட்டெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். பசங்களுக்கு கொஞ்சம் விளையாட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோம். கொஞ்சம் காலிஃப்ளவர், பாப்கார்ன் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக பொருட்காட்சி வந்து தேன்குழல் வாங்காமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு 1 கிலோ தேன்குழல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.